துர்க்கையம்மன் வழிபாட்டின் மகிமையையும் துர்காஷ்டமி சிறப்பு பற்றியும் பார்ப்போம். வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிற துயரங்கள், துன்பங்கள் மற்றும் தோல்விகளில் இருந்து விடுபட துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக முக்கியமானது. காரணம், துர்க்கை அம்மன் ஒரு சக்தி சுரூபிணி. தேவைகளுக்கேற்ப அவதரித்து துன்பங்களை நீக்கும் அருள் மிகுந்த தெய்வம். துர்க்கை அம்மனை வழிபடுபவர்களுக்கு தோல்வி என்பது இருக்கவே இல்லை. வெற்றி கொடுக்கும் தெய்வமாக துர்க்கை அம்மன் அனைவராலும் போற்றப்படுகிறாள். இந்த ஆண்டு மிகுந்த விசேஷம் வாய்ந்த நாள் ஒன்று ஏற்பட்டுள்ளது. அது என்னவென்றால், செவ்வாய்க்கிழமை மற்றும் அஷ்டமி திதி ஒரே நாளில் வந்திருக்கிறது. இந்த நாளை துர்காஷ்டமி என்கிறோம். இந்த நாளில் துர்க்கை அம்மனை வழிபடுவது மிகவும் நன்மை பயக்கும். செவ்வாய்க்கிழமையின் ராகு காலம் மதியம் அதிகாலை 3 மணி முதல் அதிகாலை 4:30 மணி வரை இருக்கிறது. துர்க்கை அம்மனை வழிபட மிகச் சிறந்த நேரமாகும். இந்த நேரத்தில் செய்யப்படும் வழிபாடு அனைத்து தோல்விகளையும் அகற்றும் சக்தி கொண்டது. துர்க்கை அம்மனை வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம். காலையில் விரதத்தை தொடங்குங்கள். சுத்தமாக குளித்து மனதை தூய்மைப்படுத்தி துர்க்கையம்மனை மனதில் கொண்டு விரதத்தை தொடங்கலாம். ராகு காலத்தில் வழிபாடு செய்யுங்கள். கோவிலுக்குச் சென்று துர்க்கையம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யவும். முடியாவிட்டால் கோவிலில் அமர்ந்து ஓம் தும் துர்காயை நமஹ எனும் மந்திரத்தை பலமுறை உச்சரிக்கவும். இந்த மந்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். எவ்வளவு சொல்கிறோமோ அவ்வளவு துர்க்கை அம்மனின் அருள் கிடைக்கும். முடிந்தால் எலுமிச்சம் பழ தீபம் ஏற்றலாம். இல்லையெனில் 2 மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியுடன் தீபம் ஏற்றலாம். வீட்டிலேயே வழிபட விரும்புவோருக்கு துர்க்கை அம்மனின் படம் அல்லது சிலை முன் வெற்றிலை வைத்து குங்குமம் அர்ச்சனை செய்யலாம். துர்க்கை அம்மனை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி பார்க்கலாம். கெட்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள், திருஷ்டி தோஷம் இருப்பவர்கள், எதிரிகளால் தொல்லை பெறுபவர்கள், வியாபார நஷ்டம் முடக்கத்தில் இருப்பவர்கள், இவர்கள் அனைவரும் இந்த நாளில் துர்க்கை அம்மனை மனமார வழிபட்டால் வாழ்க்கையில் நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். துர்க்கை அம்மன் வழிபாடு நம் மனதிலுள்ள கெட்ட எண்ணங்கள், அசுர குணங்கள் ஆகியவற்றையும் அழிக்க உதவுகிறது. இவைதான் நம்மை அழிவுக்கு இட்டுச் செல்லக்கூடியவை. அவை நம்மிடம் இருந்து விலகினால் நன்மை நம்மை தேடி வரும். துர்காஷ்டமி போன்ற சக்தி வாய்ந்த நாளில் நம் வீட்டிலும் மனதிலும் உள்ள தீமைகளை அகற்றி நல்வாழ்வை பெற அனைவரும் துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும். அருளும் சக்தியும் ஒரே நேரத்தில் வேண்டப்படும் இந்த நாளை தவறவிடாதீர்கள். அம்பாள் அருள் பெற்றிட அனைவருக்கும் துர்காஷ்டமி நல்வாழ்த்துகள். பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணை தானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.